ஜெபம் பண்ண கடவோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்துடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருஷத்திலும் உடைய திருச்சமூகத்திலே இந்த முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உடைய ஐக்கியம் கொள்ளும் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து இந்த ஆராதனையில் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 397 பாமாலை 253 பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். Maria
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவர்களின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, துருக்கத்தின் ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்தலும் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருள்பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழ் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்பட நிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து விருத்த நாளுக்கு பின்வரும் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். நித்திய கடவுளே, உமது அடியார்களாய் எங்களை இந்த புது வருஷத்தை காண செய்தீரே. கடந்த காலத்தில் எங்களிடத்தில் காணப்பட்ட மீறுதல்களையும் பாவங்களையும் தேவரீர் மன்னித்து எங்கள் வாழ்நாளெல்லாம் கிருபையாய் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள், வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகல குணம் கொண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவி மேதேவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரவும் நமக்குண்டாகவும் பரமனுக்கு ரஸ்தாவிகளை கண்ணு மனிதன்
அறிவிட்டு பாடுபட்டு அடக்கமண்ண வேதவாக்கின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் பரிசுத்தத்திலோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 675 பாடுவோம். இயேசு சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறேன். கீதம் 675 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் என் அன்பார்ந்த புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த புதிய
2025 ஆண்டின் முதல் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் ஞாயிறு ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய வருஷம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைவாய் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தை துதிக்கிறேன். கடந்த ஆண்டுகள் முழுவதும் இந்த நல்ல ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆலயத்துக்கு செல்ல முடியாத பிள்ளைகள், ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும், அது மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அருமையான அவர்கள் செய்கிற ஊழியங்களையும், ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் மனமு வந்து இதை ஆதரிக்க தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான தகப்பனார் திரு பேரின்பராஜ், திருமதி ரூத் பியூலா பேரின்பராஜ் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்தை தாங்குகின்ற ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஆண்டவர் இம்மட்டும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்ட தயவுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கூட இந்த ஆராதனைகளை தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். தேவனுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக திருமதி லீபனோன் ஜாஸ்மின், அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு விக்டர் ராஜேஷ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் விபின், வினோலின் தர்மையான குழந்தை செல்வங்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் அவருடைய 2வது மகள் திருமதி நவினோன் டாலியா, அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு சாம் பிளசன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் கிறிஸ்டோலின், சால்ஸ்லின், தர்மையான பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நெனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல, ஜீவகாலமெல்லாம் ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்துவாராக. எல்லா காலங்களையும் என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நினமுள்ளதாக மாற்றவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத ஒரு நீரூற்றை போல இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவுமர கண்ணுகளைப் போல் இருப்பார்கள் என்ற ஆண்டோடைய வார்த்தையின்படியே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட என்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே, இந்த முதல் மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள்
எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவின் சரத்திலும் மிகுந்த பலனையும் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரும்படியாக எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படணும் ஐயா. என்னை தாழ்த்து முத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் முதல் இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே ஞாயிறு ஆராதனை வேளையில் நம்ம எல்லாரும் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு அருமையான வாக்குத்தத்தம். திருநெல்வேலி திருமண்டலத்தில் இது ஒரு சட்ட வாக்கியமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருமண்டலத்தின் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாழான ஸ்தலங்களை நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற அந்த அஸ்திபாரத்தின் மீது நீ கட்டுவாய். அது மாத்திரமல்ல, நீ திறப்பானதை நீ அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படியான பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று வேதத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர்கள் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, ஆண்டவர் யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார், இந்த வசனத்தை சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் பாழான ஸ்தலத்தை கட்டுவீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இவள் வாழ்ந்த இஸ்ரவேல் தேசம், அந்த எருசலேம் பாழாய் போன ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று பொருள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 2 முறை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நேராக சிறையிருப்பில் சென்றார்கள். ஒன்று, யோசேப்பின் காலத்துல அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, எகிப்தில் போய் கோசேன் நாட்டில் போய் என்ன செய்தாங்கன்னா இருந்தாங்க. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட அப்படி கூப்பிடுத சத்தம், முறையிடுதல் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதற்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்த பிறகு இது ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்று விட்டார்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் இவர்களுக்கு எச்சரித்த பொழுதும் கூட கேட்க மனதில்லாதிருந்தபடியினால் பாபிலோன் தேசத்துக்கு சிறையிருப்புக்கு சென்று விட்டார்கள். இந்த யூத மக்கள் அல்லது இந்த இஸ்ரவேல் மக்கள் கனவுல கூட நினைக்கல, கர்த்தர் தந்த இந்த தேசம் கானான் தேசம், ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார், அந்த ஆலயத்தில் நான் எப்பொழுது என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும், என் இருதயம் அங்கு இருக்கும் என்று சொன்னார். ஆகவே அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயம் மிகவும் ஒரு உன்னதமானது. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அது முக்கியமான ஒன்றை காணப்படுகிறது. அவர் எங்கிருந்தாலும் கூட அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக பண்டிகை கொண்டாட வந்து விடுவார்கள். ஆக ஒருவேளை இது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்து மனம் திரும்பாமல் போவீர்கள் சொன்னால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னா சிறையிருப்புக்கு அனுப்பி விடுவார். நேபுகாத்து நேச்சர் உங்களை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போவான் என்று எத்தனையோ முறை சொல்லின பொழுதும் கூட அவங்க நம்பல. இவங்க ஒரு பொய்யான தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். ஆகவே தான் எரேமியாவுக்கு அதிகமான பிரச்சனை. எரேமியா தீர்க்கதரிசி முழுவதும் இங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. அவரே பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டார்கள். யாரெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அவங்க தான் நல்ல தீர்க்கதரிசி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். கடைசியில நேபுகாத் நேச்சர் வந்தான், சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டான். சிறைப்பிடித்து கொண்டு போன பிறகு கூட அந்த ஜனங்கள் நினைச்சாங்க, சரி சீக்கிரத்தில் நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. காலங்கள் உருண்டோடி கொண்டே போனது. ஆனால் சிறையிருப்பினுடைய வருஷங்கள் அதிகமாகி கொண்டே போனது. எரேமியா மூலம் ஆண்டு சொன்னாரு, நீங்க போயிருக்கிற தேசத்துல
நீங்கள் வீட்டை கட்டி குடியிருங்க, உடனே வராது. 70 ஆண்டுகள் ஆகும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அதன்படி 70 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகுதான் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஜனங்கள் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட வருவோம் வருவோம் திரும்பி வந்து விடுவோம் என்று சொன்ன நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கூட இங்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 5ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் மீண்டும் எருசலேமுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. அந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த நாட்கள் நிறைவேறின உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீங்கள் மீண்டும் என்ன செய்வீங்கன்னா எருசலேமுக்கு போவீர்கள். அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மண்மேடாய் கிடந்தது, பாழாய் கிடந்தது. அந்த தேசத்தை நீங்கள் மீண்டும் என்ன செய்வீங்கன்னா போய் கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கின்றோம். இங்கே முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது வசனம் இங்கே அழகாக சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்மை கட்டுவிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். பாழாய் போனவைகளை, பிரயோஜனமற்று போனதை, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே தூரத்துக்கு போட்டு விட வேண்டும், அவ்வளவுதான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அது ஸ்டாண்ட் பண்ணி நிற்பதற்கு வழியே கிடையாது, நீங்க கைவிட்டு விட்டு போயிருக்கலாம். அவர் சொல்றாரு, நீ அதை மீண்டும் கட்டி எழுப்புவாய். முடியுமா? தேவனால் கூடாது என்று ஒன்றும் கிடையாது. இந்த எருசலேம் குறித்து, இந்த தேசத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே, அது ஒன்றும் குறைபடாத ஒரு தேசம், அது பள்ளத்தாக்குகளும் ஏரிகளும் நிறைந்த ஒரு தேசம். ஆண்டவரே அங்கு என்ன நீர் பாய்ச்சுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம், அது வெட்டி எடுக்கத்தக்க ஒரு செம்பை போல இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு தேசம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அந்த கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு ஆசீர்வாதமான தேசம், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தினுடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது, இவருடைய தவறான காரியத்து நிமித்தமாக, நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்க 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஒரு நல்ல ஒரு தேசம்தான், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம்தான். ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேளாதபடிக்கு அவங்க தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கி விட்டார்களாம். அந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றார்கள். விளைவு 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன், அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று, அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். அப்போ இந்த தேசம் எப்படிப்பட்ட இன்பமான ஒரு தேசம், அது பாழாய் போனதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிடையாது. இது ஜனங்கள் தங்களுடைய தவறுகள் நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக அதை பாழா என்ன செய்தாங்கன்னா போக பண்ணினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. இடிச்சு போட்டா கூட பரவாயில்லைங்க, அதை சுட்டு மண்மேடாக்கி விட்டார்கள். அப்ப எவ்வளவு ஒரு வேதனை!
நெகேமியா இதை கேட்ட உடனே அவன் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு கூட துக்கப்பட்டு அழுகிறான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த தேசத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் மீண்டும் போய் இந்த பாழான தேசத்தை கட்டுவீர்கள். ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்துடுவோம், தேசத்தை சரி பண்ணிடலாம். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 70 வருடமாகிவிட்டது. இவர்களுக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டது. அதைத்தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து கேட்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அது வாய்ப்பு கிடையாது. அவர் சொல்றாரு, பிரேத கல்லறைகளிலிருந்து என்னால் அவர்கள் உயிரோடு கூட எழுப்பி வர முடியும். ஆண்டவரை எல்லாம் கொடுங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள். உலர்ந்து போன எலும்புகளை தேவன் உயிரடை செய்தார். அதுக்கு தீர்க்கதரிசி சொன்ன உடனே எல்லாம் ஒன்றாக என்ன எழும்பி காலொன்று என்றது. அதற்கு நரம்புகள் வந்தது, சதைகள் வந்தது, தோலினால் அதை மூடுகிறார். தீர்க்கதரிசனம் உரைக்கின்றான், உயிர் பெற்று எழும்பினது. அவர் சொல்றாரு, அதே போல பாழாய் கடந்த இந்த தேசத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அதே சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இங்க 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார் 2ஆம் வசனத்தில், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! பாழாய் போனது, சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது, ஒன்றுக்கும் உதவாய் போனது, அதில் இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். இந்த சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன், வைராக்கியம் கொண்டேன். மீண்டும் அதில் பெரியவர்கள், வயதானவர்கள், கிழவர்கள், கிழவிகள் கோலை பிடித்து நடக்கிறது ஜனங்களை இந்த இடத்திலே நான் கொண்டு வருவேன். பிள்ளைகள் தெருக்களில் இருப்பார்கள், ஓடி ஆடி விளையாடுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க! எல்லாரும் பார்த்து இது மண்மேடாய் போய்விட்டது, சுடுகாடு நினைத்து விட்டு சென்று விட்டார்கள். அவர் சொன்னாரு, அதைத்தான் நான் கட்டி எழுப்புவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கூட கடந்த ஆண்டுல நம்முடைய தவறுகளினாலோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக வாழ்க்கை பாழாய் போன ஒரு நிலைமையில இருக்கலாம். நம்ம செய்கின்ற தொழில அவ்வளவு முடிஞ்சு போச்சு, எவ்வளவு பிரயாசப்பட்ட எல்லாம் நஷ்டமாய் விட்டது, நாசமாய் போய்விட்டது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருக்குன்னு நினைச்சேன், எல்லாம் போய்விட்டு பாழாய் போய்விட்டது. என்ன காரணம் தெரியல, ஒருவேளை நானே தப்பு பண்ணிருக்கலாம், இனி அவ்வளவுதான், இனி ஒன்றும் சேர்க்க முடியாது நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் சொல்றார், அன்பானவர்களே, பாழாய் கிடந்தவைகளை நான் கட்டி எழுப்புவேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இங்க வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ரூத்தினுடைய மாமியார் நகோமி சொல்லுகின்றார் 12-13 ஆகிய வசனங்களே தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறார், இனி என்னால் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. என்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், உங்களுடைய கணவர் மரித்து போனாங்க, என் பிள்ளை 2 பேரும் மரித்து போனாங்க. இனி எனக்கு வேற குழந்தை கிடையாது, இனி நான் ஒரு குழந்தையை பெற்று உங்களுக்கு கணவரையும் கொடுக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அவர் சொல்ற, எல்லாரும் பெத்லகேம் போன உடனே நகோமியை பார்த்து சொல்லுகிறான், நகோமி வந்து விட்டா அப்படி சொல்றாங்க. அவர் சொல்றா, என்னை நகோமி என்று அழைக்காதீங்க, மாறாள் என்று அழைங்க. நிறைவுள்ளவனாய் சென்றேன், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா ரூத் சொன்னா, நீ எங்க போனாலும் நான் வருவேன், உன்னுடைய தேசம்தான் என் தேசம், நீங்க ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் என் கர்த்தர், வேற எதுவும் நீங்க பேசந்தான் உங்க பின்னால் வரைக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். பெத்லகேமுக்கு நகோமி சென்றாள், ரூத்தும் கூடவே செல்லுகின்றாள். 2 பேருடைய வாழ்க்கையும் இருண்டு போன ஒரு வாழ்க்கை தான். நகோமிக்கு வேறு வாய்ப்பு கிடையாது வாழ்வதற்கு, ரூத்துக்கும் வாய்ப்பு கிடையாது.
பட்டுப்போன மரங்களைப் போல 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சென்ற இடம் தெரியுமா? பெத்லகேம். ஆண்டவர் தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிற தேசம் அந்த பெத்லகேம். ஆண்டவர் நம்பி போறாங்க. போவா சொல்லுகிறார், கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி விட்டார். இது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரூத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு கணவனை கொடுக்கிறார், போவாச. 2 பேருக்கும் ஒரு அருமையான குழந்தை பிறக்கிறது, ஓபேத். அதை நகோமி வளர்க்கின்றா. அவர் சொன்னா முதல் அதிகாரத்துல, இனி எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா அப்படின்ட்டு. ஆனா ரூத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. ஊர்க்காரங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பார் கடைசியில, நகோமி அதை எடுத்து வளர்க்கிற தாயா இருந்தாள். நகோமிக்கு பிள்ளை பிறந்துட்டோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் அவருடைய பேரை ஆசீர்வதிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வருஷத்துல உங்களை கட்டுவிக்கிற தேவனாக, கட்டி எழுப்புகிற தேவனாக, அநேகரை கட்டி எழுப்புகின்ற ஒரு மகனாக, மகளாக உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீர்கள். தேவனால் எல்லாம் கூடும். மரியாள் சொன்னா, எப்படி நான் புருஷனை அறியேனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? தேவன் என்ன சொன்ன தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாங்க, வசதிகள் இல்லாம இருக்கலாம், எந்த விதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். ஆனா சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறவர், சூழ்நிலையெல்லாம் கடந்து இருக்கிற கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இன்று மாத்திரமல்ல, இந்த 2025ஆம் ஆண்டு மாத்திரமல்ல, உன் ஜீவகாலமெல்லாம் நான் உன் கரங்களில் பிடித்து கொண்டு வருவேன். மகனே, மகளே, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்மை கட்டி எழுப்புகிற ஆண்டே, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறுவதாக. நான் ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு 35 வயது உள்ள ஒரு அருமையான ஒரு சகோதரி, கணவனை இழந்தவர்கள். சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் கணவர் மரித்து போனார். 2 பிள்ளைங்க. ஒரு பையன் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். இன்னொரு அடுத்த மகன் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் அருமையான ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட அந்த ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. முடிஞ்ச உடனே சபையில் உள்ள ஒரு அருமையான விசுவாசி அவர்களை அழைத்து கொண்டு என்கிட்ட வந்தாங்க. ஐயா, இந்த சகோதரி கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரி, புறஜாதி ஒரு சகோதரி. இவர்கள் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் நிமித்தமாக சாக வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அவர் இயேசுவை பற்றி சொன்னேன். அவர் எவ்வளவோ தெய்வங்களை அவர் வழிபட்டார்கள், கெஞ்சினாங்க, கதறினாங்க. ஐயோ தெய்வமே, எனக்கு ஒரு வழி திறக்க மாட்டேன்னு சொல்லி புலம்பினார்கள். எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, வாழ்க்கை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில இயேசு பற்றி சொன்னேன். நீங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னம்மா பிரச்சனை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கசப்பு? அவர் சொன்னாங்க, ஐயா, சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய கணவர் இழந்து போனார். நான் மிகுந்த துக்கம், வேதனை. கொஞ்சம் வயசுல என் கணவர் மரித்து போனார். எங்க மாமியார் பயங்கரமான வேதனை, கோபப்பட்டாங்க. இந்த தரித்திரம் பிடிச்சவ என்னைக்கு வீட்டுக்கு வந்து அந்த நாள்ல இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே போராட்டம், பிரச்சனை. இவ வந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, ஆகவே தான் என் பிள்ளை செத்து போச்சு, நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்து என்னை துரத்தி விட, வீட்டை விட்டு. துரத்தின கூட பரவாயில்லையா, என் பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் அவர் பறித்து கொண்டாருங்க. இந்த 2 பிள்ளைன்னு தொடக்கூடாது, எக்காரணம் கொண்டு இந்த பிள்ளைன்னு பேசின, இந்த பிள்ளைய உன் வீட்டுக்கு கூப்பிட்ட, நடக்குது வேற, பேச ஓடி இந்த ஊரை விட்டுன்னு சொல்லி துரத்தி அனுப்பி விட்டாருங்க. ஐயா, கணவனை இழந்து விட்டேன், எனக்கு ஆறுதல் 2 பிள்ளைகள் மாத்திரம்தான். பிள்ளைகளை பறித்து கொண்டாங்க. எங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலில் கொண்டு போய், கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இந்த 2 பிள்ளைகளும் கொண்டு
என் மாமியார் கொண்டு விடுவாங்க. நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன். அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டாங்க என் மாமியார், எக்காரணம் கொண்டும் இந்த பிள்ளைகளுடைய தாய் வந்து கேட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இந்த பிள்ளைங்களை பிடிச்சி நான் உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். டீச்சர்ஸை த்ரெட்டன் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. டெய்லி இந்த மாமியார் 2 பேரப்பிள்ளை கூட்டு கொண்டு உள்ளே கொண்டு போவாங்க. அந்த தாய் தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஒரு சாக்லேட்டு, ஒரு பிஸ்கட்டு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. கண்களில் கண்ணீர். இந்த பிள்ளைங்களுக்கு பார்க்கும், தாயை பார்க்கும், ஆனால் போக முடியாது. ஏன்னா இந்த பாட்டியம்மா பிடிச்சி கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிடும். எங்கேயும் போகக்கூடாது, அம்மாட்டெல்லாம் போகக்கூடாது, நேராக ஸ்கூலுக்கு போ. கண்ணீர். ஐயா, கண்ணு முன்னால் பிள்ளைகள் போதியா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். என் பிள்ளைக்கு என் கணவர் இழந்து போனேன், எனக்கு 6 என் பிள்ளைகள். நான் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? என் பிள்ளைய பறித்து கொண்டாங்க, எனக்கு என்ன செய்ய? வேதனையோடு கூட புலம்பினார்கள். நான் சொன்னேன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார். கவலைப்படாதீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்போ பார்த்துக்கிடுவார். நம்பிக்கையோடு கூட போங்க. நீங்கள் இந்த இயேசுவை நம்புங்க, அவரையே நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க, காத்து கொள்ளுவார். சில வாரங்கள் கழித்த பிறகு அந்த திருச்சபையை நான் மீண்டும் ஆராதனை நடத்தி முடித்த பிறகு அதே தாயார் வந்தாங்க. கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐயா, என்ன யாருன்னு தெரிகிறதா? சொல்லுங்கம்மா. 2 வாரத்துக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னே வந்தீங்களே. ஆமாய்யா. ஐயா, இந்த ஆலயத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு போன உடனே நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச வரைக்கும் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானம். ஐயா, என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக என் மூத்த மகன் என்ன செய்தான்னா, ஸ்கூலுக்கு போகும்பொழுது என் மாமியார் பிடிச்சிருந்த கையை உதறி தள்ளிட்டு, நான் இனி உன் கூட வரமாட்டேன், நான் அம்மா கூட போகிறேன் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். மாமியாருக்கு பயங்கர கோபம். எப்படியாகிலும் பிள்ளையை கொண்டு வந்து விட வேண்டும் சொல்லி பிரயாசப்பட்டாங்க. அவன் போகவே மாட்டேன்னு சொல்லி ஏற்று வந்துட்டாங்க. ஒரு காரணம் சத்தம் போட்டாங்க. அவன் தான் அம்மா கூட போகிறேன்னு சொன்ன, உனக்கு என்ன? சத்தம் போட்டதான் அம்மா போயிட்டாங்க. அடுத்த குழந்தைய கொண்டு போயிட்டாங்க. ஐயா, மூத்தமாக வந்துட்டான். ஐயா, அடுத்த பிள்ளையும் வருமா? ஐயா சொன்னேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆராதிக்கிறதே உயிருள்ள தெய்வம். கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு இடத்துல 2-3 வாரங்கள் கழித்து நான் வாரேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு இதை பார்த்தாங்க. 2 கையில் 2 பிள்ளைங்க, கண்கள் ஆனந்த கடு. ஐயா, கும்பிடுகிற தெய்வம் ஐயா, ஜீவன் உள்ளவர் ஐயா, உயிர் உள்ளவர் ஐயா. பாழாய் கிடந்த என்னுடைய வாழ்க்கையை, பட்டம் மரம் போல் இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க வச்சிட்டார் ஐயா. எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, எந்த தெய்வத்தாலும் முடியாது. ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார் ஐயா. ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் அந்த பிள்ளை மூத்த மகன் வந்து திருவசனம் சொல்கிறாங்க. சர்ச்சில் மனப்பாட வசனம் சொல்லிக்கிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். உடனே வந்தாங்க. ஐயா, இதையும் நான் சும்மா இருக்க விரும்பலை, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானத்தை கொடுத்து திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாதது ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையோடு கூட இருங்க. பாழாய் போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். மனம் கலங்காதீர்கள். அது ஒன்றுமே இல்லை, வாய்ப்பு இல்லை. அது தண்ணியில் எழுதுன மாதிரி தான், புனிதில் எழுதுன மாதிரி தான். நோ ஹோப் என்று நீங்கள் நினச்சிருக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். ஆண்டவர் கவா போட்டு உங்கள் வாழ்க்கையை செழிப்பான துளிர்விடக்கூடிய வாழ்க்கையாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரித்து உயிரோடு கூட எழுந்த தேவன். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் வேற என்ன செய்வாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். திறப்பானதை அடைக்கிறவன் ஆண்டவர் அப்படி இருந்து விடுகிறது இல்லை. பாழான ஸ்தலத்தை கெட்டுகிறவனாய் நம்ம மாற்றுகிறது மாத்திரமல்ல, கெட்டி கொடுக்கிறது மாத்திரமல்ல, திறப்பானதை அடைக்கிறவர்கள். திறப்பானதை அடைக்கிறது என்று சொன்னால் என்ன?
2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு நேராக படைகளை அனுப்பி அவன் அந்த கோட்டைக்கு எதிராக கொத்தளம் போட்டிருக்கிறான். பல மாதங்கள் போட்டான். உள்ள இருக்கிற ஜனங்கள் எவ்வளவுதான் தாக்கு பிடிப்பாங்க, வெளியே எங்கேயும் போக முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கோட்டை மதில்ல திறப்பு உண்டானது. திறப்பு உண்டாச்சு என்ன ஆகும்? வெளியே இருக்கிற சத்துருக்கள் உள்ளே எளிதாக சென்று விடுவார்கள். உள்ள போனாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ திறப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் உள்ள சத்துருக்கள் எளிதாக உள்ளே புகுந்து உள்ளே இருக்கிறவர்களுக்கு உள்ளே இருக்கிற சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டாங்க. பாதுகாப்பு எல்லாம் போயிடும். அவர் சொல்றாரு, அது திறப்பை நீ அடைப்பாய். பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உனக்கு பாதுகாப்பாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கட்டி எழுப்புறது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பாதுகாப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, திறப்பில் நிற்கும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இது என்ன திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக தேவ சமூகத்துல ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பு இருக்கிறது. நீங்க வேதத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இது திறப்பில் இருக்கிறது எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு? ஜெப வாழ்வுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, விண்ணப்பிக்கிறவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அப்ப ஜெபிக்காத மக்கள் ஏராளமா இருப்பதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த ஆண்டுல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவார். நம்முடைய வெற்றியின் ரகசியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்துல இருக்கிறது. கடந்த ஆண்டுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். இந்த ஜெபத்துல நம்ம குறைவுபட்டாலே எல்லா விதத்திலும் நம்ம சிறுமைப்பட்டு போவோம், பாடுபடுவோம். ஒருபுறம் உலக பிரகாரம் பல வகையான நெருக்கடிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல ஒரு மனிதன் குன்றி போய் விட்டால்னு சொன்னாலும் தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் பிசாசு நினைச்சவனை எளிதாகி கொண்டு வந்து விடுவான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு சேஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் லைஃப் தாங்க. அவர் சொல்றாரு, இந்த நாளில் உன் ஜெப வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும், நான் ஜெபிக்க கிருபை தருவேன். கடைசி நாளில் தாவீது இந்த சந்ததியின் மீது விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றடிச்சல் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? இனி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது, பாழாய் போற நிலைமை வரக்கூடாது. உன் வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறது. 106ஆம் சங்கீதத்துல 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும், மோசே திறப்பில் நின்றான். ஆகவே தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த தீங்கிலிருந்து அவள் காக்கப்பட்டாங்க. திறப்பில் இருக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் 18ஆம் அதிகாரம் 22 கடைசி வரை உள்ள வசனங்கள்ல, சோதோம் குமரம் பண்ண ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம் திறப்பில் இருக்கிறதா பார்க்கிறோம். அதோடைய விளைவுதான் லோத்து குடும்பம் என்னச்சுன்னா காக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு இந்த திறப்பில் இருக்க ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம மற்றவர்களுக்கு திறப்பில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேல உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. சில குடும்பங்களை சொல்றாங்க, ஐயா என் பிள்ளை ரொம்ப எல்லமேறி போயிட்டான், அவ்வளவுதான், தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், பாவத்திற்கு அடிமைப்படுத்தி விட்டான், அவருடைய வாழ்க்கை விரும்பத்தக்காத வாழ்க்கையை மாறி போய் விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெப குறைவு. இப்போ நம்ம இந்த ஜெபமாகி இந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், சரியா போடணும். இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போது என்ன செய்யணும் இருக்கணும் பார்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத ஒரு வீடு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நீங்கள் எத்தனை குடும்பங்கள் அது இருக்கிறது? நம்முடைய குடும்ப ஜெபத்தை கட்டி எழுப்புவோம். அவர் சொல்றாரு, திறப்பானதை அழைக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையில் பரிசுத்த ஆவியான ஆண்டவர் நமக்கு தருவார். அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும். கடைசியாக அவர் சொல்லுகின்றார், இங்கு வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 58:12,
குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உன் வாழ்வு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னாரா அவங்க ரொம்ப ஆசீர்வாதமானவங்க, நம்மளை பற்றி பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னாரு பிள்ளையா, அவங்க நல்ல ஒரு குடும்பையா, அந்த பையன் ரொம்ப நல்ல பெயரையும் பெயரை பெற்றுக்கொள்ளும்படியாக. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு ஸ்கூலில் நம்ம பிள்ளைகள் படிக்கிறது, சில பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க அந்த ஆசிரியர், அவனா 1ஆம் நம்பர் கலிசடையா, அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கல. ஆனால் சில வேளைகளில் சில பிள்ளைகளை பார்த்து அவனா ரொம்ப பெஸ்ட்டியா உங்கள் பிள்ளை, நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல்லே அவனை மாதிரி அவனை தெரியாதவன் யாரும் இருக்க மாட்டாங்க, வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சமுதாயத்தில் இந்த வருஷத்தில் பெயர் சொல்லும்படியாக தேவன் உங்களை நினைச்சு வரனா ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துவது ஆண்டவர் சொல்றாரு. பேரை எப்படி பெருமைப்படுத்த முடியும்? சந்ததி மூலமாக தான். சந்ததி அவனுக்கு கிடையாது, ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. இந்த வாக்கு தத்துவம் சொல்லி 25 வருஷம் வரை குழந்தை பிறக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை ஒரு நாள் மாற்றல. ரொம்ப வருஷம் ஆச்சு, சரி விட்டுரும் அப்படின்னு விட்டாரா? நோ, ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய நிலைமைகளை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதல்ல. அவர் ஒரு சொல்லிட்டார்னா கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். இந்த தேவன் வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், கடைசி மட்டும் நம்மை கைவிடாது இருக்கிற தேவன். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவர் 8 வயசுல ஸ்கூலுக்கே போனாராம். ஒரு பயங்கரமான காய்ச்சல்னால் அவருடைய காது கேட்கும் திறமை போய்விட்டது. மூளை வளர்ச்சி அதிகமாக கிடையாது, ரொம்ப மக்கா இருந்தார். ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. 3 மாதம் அவர் படித்தார். அந்த டீச்சர் சொன்னாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்கள் பையன் எதுக்குமே லாய்க்கில்லாதவன், அவனுக்கு அறிவே கிடையாது, எதுவுமே அவனை புரிந்து கொள்ள முடியும், படிக்காத ஒரு பெரிய மக்குவை கொண்டு நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்க, நீங்கள் உடனே கூப்பிட்டு போங்க, வேற ஏதாவது மரம் விட்டுற வேலையை கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அவருடைய பெற்றோர் தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப துக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவுக்கு ரொம்ப துக்கம். அவங்க செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவே எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க. தினந்தோறும் பைபிள் வாசிப்பான் அந்த பையன் தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் அப்பா சொன்னார், நீ எதை கற்றுக் கொடுக்குறா இல்லையோ ஆண்டவரை பற்றி பிள்ளைக்கு கற்றுக்கொடு, வேதத்தை கற்றுக்கொடு அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் வயசுல இருக்கும்போது வேதத்தை பல முறைகள் வாசித்திருக்கிறார். வேதத்தை படிக்கும் பொழுது எதற்கு, ஏன் ஆண்டவர் சொல்லுங்கன்னு சொல்லி அப்பொழுதே அதை பற்றி அதை தோண்டி தோண்டி ஆராய்ச்சி செய்யும்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு கிடைச்சி வந்திருக்கிறது. பார்த்துக்கிடுங்க, 22 வயதுக்குள்ளாக அவர் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை, வானியல் சம்பந்தமான பல கட்டுரைகளை அவர் படித்து முடித்து விட்டார். ஒரு காலத்துல மண்டு என்று பெயர் எடுத்தவர். 1093 கண்டுபிடிப்புகளுக்கு அதிகமான கண்டுபிடிப்புகளை பற்றி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்று அவர் பெயர் பெற்றார். இன்றைக்கு இந்த மின்சார பல்ப் இருக்கிறதே, அதை அவர் தான் கண்டுபிடிச்சார். அவருடைய பெயரை எப்படி பெருமைப்படுத்தி விட்டார் தெரியுமா? அவர் மரிக்கும் பொழுது கூட அவருக்கு பண்ணின அந்த மரியாதை ரொம்ப அதிகம், சாதாரணமானது கிடையாது. அமெரிக்க தேச சுதந்திர தேவனுடைய சிலை எப்பொழுதும் 24 மணி நேரம் அவருடைய அந்த கையில் இருக்கிற தீபம் எரிந்து கொண்டே இருக்குமா. அடக்கம் பண்ணும்பொழுது அந்த லைட் ஆஃப் பண்ணாங்களாம். அமெரிக்க தேசத்தில் ஒரு நிமிஷம் எல்லா வீடுகளையும் எல்லா இடத்துலையும் மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சார். பார்த்துக்கிடுங்க, தேவர் எப்படி பெருமைப்படுத்துற ஒரே ஒரு காரணம், உலகம் ஒன்றுக்கு உதவாதவன் மக்கள் அப்படி தாங்க சொல்லும். நீங்கள் கர்த்தருடைய கையில் வரும்பொழுது ஆண்டவர் கனமுள்ள ஒரு பாத்திரமாக பெயர் பெற்றவனை மாற்றி விடுகிறார். உங்களையும் மாற்றுவார், உடைய பிள்ளைகளை மாற்றுவார், பிள்ளைகளின் பிள்ளைகளை மாற்றுவார். இந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நான் உன்னை கட்டுவிக்கிறவனாக, பாழான ஸ்தலத்தை கட்டுவிக்கிறவனாக நான் மாற்றுவேன், திறப்பானதை அடைக்கிறவனாக உன்னை மாற்றுவேன், பெயர் சொல்லும்படி என் வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், நீ சத்தமிட்டு கூப்பிடு, என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ண, ஏழைகளுக்கு நீ உதவி செய். அது மாத்திரமல்ல, 13, 14 ஆகிய வசனங்களில் நீ கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாக நீ எண்ணி என் சமூகத்துக்கு நீ வரணும். பரிசுத்தமான ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து அந்த நாளை நாம் ஆண்டவருடைய நாளாக எண்ணி நாம் ஆசரிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பு சொல்லியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 191 கிறிஸ்தவ கீர்த்தனை 78 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீதம் 191 கிறிஸ்தவ கீர்த்தனை 78 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். திறப்பானதை அடைக்கிறவனாக நீ மாறுவாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். புது வருஷத்துல உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களை நம்பி அல்ல சுவாமி, எங்களை அழைத்தவரை நம்பி இந்த புது வருஷத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் தான் இந்த புதிய ஆண்டில் எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. நாங்கள் தீயை போன்ற அனுபவங்கள், தண்ணீரை போன்ற அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதையெல்லாம் நாங்கள் கடந்து இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த ஆண்டு ஒரு செழிப்பான ஒரு ஆண்டை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள கர்த்தர். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவிக்கும்படியா எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஆண்டவர். பெயர் சொல்லும்படியாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர் அப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆறில் பங்கு பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டில் ஒருவேளை பல வகையான வேதனைகளுக்கு மத்தியில், கண்ணீர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம் சுவாமி. நிம்மதியெல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம்ப்பா. என் குடும்பத்தில் எதிர்பார்த்திராத நஷ்டங்கள் வந்தது, தோல்விகள் வந்தது, இழப்புகள் வந்தது, எல்லாம் போய்விட்டது. இன்னும் அவ்வளவுதான், முடியாது, நாசமாக போச்சு, எல்லாம் பாழாய் போய்விட்டது, எல்லாம் எங்களை விட்டு கடந்து போய்விட்டதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இந்த பிள்ளைகள் இருக்கலாம்ப்பா. ஆனாலும் கூட சுவாமி, பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டவரப்பா எங்களோடு கூட இருக்கிறபடினால் இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகள் கடந்த ஆண்டில் எதையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து தோல்வியடைந்த உள்ளத்தோடு கூட சோர்ந்து போனார்களோ, இந்த வருஷத்தில் அதையெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நீ கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்த வாக்கு தத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. அப்படி சோர்வுகள் எல்லாம் மாற்றுங்க ஐயா. ஆண்டவர் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள், அநேக குடும்பங்களில் சுவாமி பிரிவினைகள் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆண்டவர் தோல்விகள் நிமித்தமாக சோர்ந்து போன இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கு ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புவீராக. ஒருவேளை பாவத்தில் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம்ப்பா, அதன் நிமித்தமாக ஆண்டவர் இந்த பிள்ளைகள் பல வகையான பாடுகளுக்கு மத்தியில் கடந்து போகலாம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அங்கு ஜெபிக்கிற ஐயா. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டி எழுப்புவீராக சுவாமி. வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியின் வல்லமையிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான ஒரு விடுதலையை கொடுப்பீராக. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை ஆண்டவர் அவளுக்கு வந்த பலவீனத்தை நிமித்தமாக வேதனையோடு கூட நம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கிறீங்கப்பா. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உமது பிள்ளைகளுடைய எல்லா விதமான வேதனைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளையுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை உண்டாவதாக. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமைக்கு அருமையான ஆண்டவரை பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த காலத்தில் யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யாருமற்ற ஆண்டவர் அனாதையை போல இருக்கிறேனே, பிள்ளைகள் இருந்தும் இல்லாத போல் இருக்கிறேன்னு சொல்லுகின்ற பெற்றோர்களோடு தகப்பனே, ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் உதவி செய்ய முடியாத நிலைமையில தூர இடத்துல பிள்ளைகள் இருக்கிற நிமித்தமாக பல வகையான கஷ்டங்களோடு கூட தனிமை உணர்வோடு கூட வாழுகின்ற அன்பு தாய் தகப்பன்மார் உண்டப்பா. அவர்கள் மீது நீர் பட்சமா இறங்கும்படி அங்கே ஜெபிக்கிறையா. அவருடைய கண்ணீரெல்லாம் கருத்தை துடைக்கும்படி அங்கே ஜெபிக்கிறையா. இந்த புதிய வருஷத்தில் அவளை கொண்டு வந்தீங்கப்பா. ஒரு புதிதாக ஒரு ஆயுசு ஆண்டை நீ கூட்டி கொடுத்துருக்கிறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களை பிடிச்சுக்கிடுங்கப்பா. ஆண்டவர் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, ஜீவகாலமெல்லாம் அவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தி பலத்தி தீர்க்காயுசும் கொடுத்து வழியெடுத்து ஜெபிக்கிறோம். படுக்கையில பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிற பிள்ளை கொண்டு சுவாமி, இந்த படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை அவர்களே செய்யணும் என்று சொல்லி நினைத்து கொண்டு ஆண்டவர் ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. மோசைக்கு 120 வயது வரை அப்படிப்பட்ட பலனை கொடுத்தார். அதே பலத்தாக உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுப்பீராக. ஆண்டவர் வயதுக்கு ஏற்ற சில பலவீனம் கொண்டு சுவாமி, இருதய பலவீனங்கள், நுரையீரல் பிரச்சனை, ஆண்டவர் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கலாம், சிறுநீரக பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை உண்டு சுவாமி. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கைகால் வலிகள், எத்தனையோ வகையான பிரச்சனை மத்தியில் பிள்ளை கடந்து வந்தாலும் நீங்க ஒரு விசை அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு பெருச்சோன் ஆண்டவர் அவர்கள் அவ்வாறு தாங்கி ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கற்று ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்கு பல மாதங்களாக ஆண்டுகளை காத்து கிடக்கிற பிள்ளைகளோடு சுவாமி, பிள்ளைகளுக்கு திருமண வயதெல்லாம் தாண்டி சென்று விடுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளோடு சுவாமி, மனம் இறங்குவீராக. அவருடைய பாரங்களெல்லாம் மாற்றுங்கப்பா.
மாற்றுங்க. நல்ல வாழ்வு ஏற்படுத்திட்டாங்கப்பா. அதே போல் குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பல வருஷங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளை உண்டு சுவாமி. நீ தயவா இறங்கி இந்த வருஷத்துல ஒரு கற்பத்திற்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க. பேறுகால நிலைமைஇருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே கற்பத்திற்கு பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்து அப்படி தேவையை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகள் கையிட்டு சேரலாம் பிரயாச விசேஷ ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாம் இந்த நாடுகளில் செழிக்கட்டுமை. என்னென்ன வேலைகள் செய்வது எல்லாம் செழிக்கும்படி கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்கி முன் வந்திருக்கின்ற அருமையான முது பிள்ளைகளுக்காக சென்னையை சார்ந்த திரு பெருமிராஜ் அவருடைய குடும்பத்தினருக்காக கோடி ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரூத் பியூலா பெருமிராஜ் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய குடும்பமாக இணைத்து இத்தனை ஆண்டுகளாக நீர் ஆச்சரியமை பாதுகாத்து வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வாத தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வு கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் சிறுபேலு கூட அங்கே சமாதானத்தை காண்பேன்னு சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நீ கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மூத்த மகளுக்காக திருமதி லீபனோன் ஜாஸ்மின் சகோதரிக்காக அவருடைய அன்புக்குரிய கணவர் விக்டர் ராஜேஷ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையாக கொடுத்த பிள்ளைகளுக்காக விபின் வினோரின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறையா. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகள், நன்மைகள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் அவர்கள் விரும்புகிறதை அவர்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது விரும்புகிற காரியம் அவர்களுக்கு நேரிடும் என்று சொன்னீர்கள் சுவாமி. அது நீரே காரியத்தை வாய்க்கப்படுகிறவர், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக சுவாமி. ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதில் அடுத்த மகளுக்காக சகோதரி ஆண்டவரே நவீனம் தாலியாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு சாம்பிளசனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இக்கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிறிஸ்தோலினுக்காக, சால்ஸ்லினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எல்லா இருதயத்தின் விருப்பங்களும் இருந்திருக்கு, எல்லா வாஞ்சங்களும் இருந்திருக்கிறப்பா, எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை உண்மையாய் நம்புகிற பிள்ளைகள், உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை காண செய்து இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் கிருபை இந்த குடும்பத்தை அதிகமாய் தாங்கும்படி அங்கே ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுக்கிற ஆண்டவர், நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்படுகிறதால் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, உழைக்கின்ற, பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடைவீரார். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சிலர் ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிற தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுவான பலியையும் காணிக்கையையும் பரிகாலத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஆறுதலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முது அடியாரனாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக பூரண நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும்.
அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் மகிமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டவைகளே. கர்த்தருடைய திருப்பந்தியில் சேர்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரை நம்ம தகுதிப்படுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய கிருபை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாம் யாவரும் தாழ்மை விண்ணப்பத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சனுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மிதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானமென கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தை ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காகவும் சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவுமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேச தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாகும். இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்கிடுவது பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தியுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்ன சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரே. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருஷத்தில், இந்த முதல் மாதம் முதல் வாரத்தில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வர உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கண்கள் எங்கள் வைக்கப்பட்டிருக்கு என்று வசனம் சொல்லுகிறதப்பா. அதே போல் எங்கள் ஒவ்வொரு மீது உங்களுடைய கண்களை வைத்து என் ஜீவகாலமெல்லாம் என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடி மாறாத பிரசனம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட எங்கள் அனைவரோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.